அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையை முடிந்தது. நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சதுரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆண்டுகள் கழித்து இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி வருது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ நீதிபதி அவர்களே பார்த்தீங்கன்னா மிரட்டி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அதிரடியாக நீதிபதிகளை மிரட்டிய சம்பவத்தின் அடிப்படையில் தகுந்த ஆதாரத்தோடு வீடியோ ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா சிக்கிய சம்பவம் பரபரப்பை கிளப்பிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆலமரமாக இருக்கார். இந்த நிலையில் அவர் இருந்தாலுமே இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை கணக்குக்கு மட்டுமே 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத நிறுவனம் ஆயிருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிரட்டியதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ மிரட்டிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இப்போ வழக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசுக்கு எதிர்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்புகள் மக்கள் தெரிவித்திருந்த நிலையில் அந்த மக்களை பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. இருந்தாலுமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திமுக சார்ந்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. இந்த நிலையில் திமுகவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய லட்சணத்தை பார்த்தா அனைவருக்குமே தெரியுது இல்லையா? இது மாதிரி தான் நடக்குது. இந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இது